சில நகைச்சுவைகள் காலம் காட்டும் நகைச்சுவை உண்டு. அந்த நகைச்சுவையின் வழியே அது எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் உணர முடியும். அப்படி முன்பு வரக்கூடிய ஆங்கில நகைச்சுவைகளில் இந்த டைப்ரைட்டரில் இருக்கும் எழுத்துக்கள் தேய்ந்து போய் வேறு ஒரு சொல்லாக மாறக்கூடிய பன் டைப்பான நகைச்சுவைகள் நிறைய வரும். அதை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நண்பர் சொன்னார், சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஜெயமோகன் மட்டும் டைப் பண்ணி எழுதியிருந்தாருன்னா எத்தனை டைப்ரைட்டர் இருக்கும் அப்படின்னு. அப்போது நான் அறிந்த உண்மையை சொன்னது, லேப்டாப்பே 10-15 போயிருச்சு அப்படின்னு. அவருடைய எழுதும் வேகமும் எழுத்தின் தீவிரமும் மீண்டும் ஒரு முறை நம்ம அனைவருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, அது நிறுவப்பட்ட ஒன்று. செயல்பாடுகளின் வழியாகவும் அதே தீவிரத்துடன் பணியாற்றி வரும் திரு ஜெயமோகன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அழைக்கிறேன். அவையில் என்னுடைய பிரியத்திற்குரிய நண்பர் விவேக் ஷான்பாக் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நண்பர்களே, 1992 கதா விருது எனக்கு கிடைத்த போது, அப்போது எனக்கு 30 வயது. என்னுடைய அதே வயதை சார்ந்த ஒருவர் கன்னடத்தில் அதே விருதை பெற்றிருந்தார். நாங்கள் இந்திய ஜனாதிபதி அவர்களும் அந்த பரிசை பெறுவதற்காக டெல்லியிலே சந்தித்த போது முதல் முறையாக அவரை சந்தித்தேன். அவர் தான் விவேக் ஷான்பாக். அன்று என்னுடைய கதையை பற்றி அவர் என்னிடம் ஒரு நல்ல கதை என்று ஜெகன் மித்தி என்ற கதையை பற்றி சொன்னார். அவ்வாறு நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக அவருடன் ஒரு உரையாடலில் இருந்து கொண்டே இருக்கிறேன். அவர் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய பிரியத்திற்குரிய இளவல், நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறோம், சொல் புதிது என்று. திரு கோபாலகிருஷ்ணன் சிறந்த உரை ஒன்றை ஆற்றினார். இரம்யா என்ற பெயரிலே வாசகர் கடிதங்கள் எழுதியபடி அறிமுகமான திரு ரம்யா இன்று தமிழகம் முழுக்க ஒரு பெண்ணிய புயலாக அறியப்படுகிறார். நீலி என்ற இதழின் வழியாக தமிழ் முழுக்க ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்தி வருவரும் சிறுகதை ஆசிரியருமான ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய பிரியத்திற்குரிய நண்பர்கள், ஒரு குடும்பம் போல கடந்த 15 ஆண்டுகளாக எங்களுடன் புழங்கக்கூடியவர்கள், எங்களுடைய எல்லா விழாக்களுக்கும் வந்திருந்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கக்கூடிய பெரியவர்கள், கோவையின் முகங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷ்ணுபுரம் அமைப்பு தொடங்கி 15 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு சிறு நண்பர் குழுவாக இங்கே கோவையிலே ஆரம்பித்தோம். கோவையில் இது தொடங்குவதற்கு ஒரே காரணம், அரங்கசாமி கோவையில் இருந்தார் என்பதும் அவர் தான் அதை முன்னெடுத்தார் என்பதும் தான். இன்று கோவையுடைய ஒரு அடையாளமாக இந்த விருது மாறிவிட்டிருக்கிறது. இந்த விருதை ஒவ்வொரு ஆண்டும் பெரிதுபடுத்திக் கொண்டே சொல்கிறோம். விவேக் இங்கே சொல்லும்போது அதை தக்க வைத்துக் கொள்வது பெரும் அறைகூவல் என்றார். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட குறைந்தது 2 புதிய திட்டங்களுடன் வந்து கொண்டே இருக்கிறோம். அது ஒவ்வொரு எடுத்த திட்டங்களும் தொடர்ந்து இன்னும் வெற்றியைத்தான் அடைந்து கொண்டிருக்கின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையில் தான் தமிழ் விக்கி பற்றி அறிவித்தோம். இன்றைக்கு அது தமிழ் பண்பாடு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு தகவல் களஞ்சியமாக மாறியிருக்கிறது. நண்பர்களே, இந்த மேடையில் இன்னும் ஒரு பெரிய கனவை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 2026 நியூயார்க் நகரத்திலே நவீன தமிழ் இலக்கியத்திற்காக ஒரு சர்வதேச மாநாட்டை கூட்டும் எண்ணத்துடன் இருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 30-40 எழுத்தாளர்களை அங்கே கொண்டு செல்வது, அவருடைய ஓரிரு படைப்புகளை ஆங்கிலத்திலே கிடைக்கும்படி செய்வது, அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க வாசகர்களுக்கு, அமெரிக்க எழுத்தாளர்களுக்கு தமிழ் ஒன்று இருக்கிறது என்பதை அறிமுகம் செய்வது எங்களுடைய நோக்கம். நண்பர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஒரு படைப்பை மொழிபெயர்த்த பிரியமதா ராம்குமாருக்கு அமெரிக்கா லிட்ரரி டிரான்ஸ்லேட்டர் அசோசியேஷனுடைய விருது கிடைத்தது. விருதின் அந்த குறும்பட்டியில் அவர் இடம்பெற்றிருந்தார்.
அவர் அமெரிக்கா சென்று அங்க விழாவிலே சம்பந்திக்கும் போது அவருக்கு ஒன்று தெரிந்து, அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க வாசகர்களுக்கு தமிழ் என்ற ஒரு மொழி இருப்பது தெரியாது. கிட்டத்தட்ட 10 லட்சம் தமிழர்களுக்கு மேல் அமெரிக்காவில் இருந்தும் கூட அங்குள்ள அறிவியக்கத்தில் நம்முடைய பங்களிப்பு என்பது அறவே கிடையாது. அவர்களுக்கு இப்படி ஒரு மொழி இருப்பதே தெரியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் இந்தியின் துணை மொழிகள் என்று நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆகவே நவீன இலக்கியம் வழியாகத்தான் அவர்களிடம் சென்று சேர முடியுமே ஒழிய, அங்கு இருக்கிற பல்கலைக்கழகத்திலே திருக்குறளை கற்க வைப்பது வழியாகவோ, அங்கு ஏதாவது ஒரு தமிழ் சங்கங்களை வைத்துக்கொண்டு சில கலை நிகழ்ச்சிகளை, பொங்கல் விளையாட்டுகளை எல்லாம் நடத்துவதன் மூலம் அல்ல. அங்கிருக்கக்கூடிய அறிவுத்துறை பொருட்படுத்தக்கூடிய, அவர்களால் மதிக்கப்படக்கூடிய படைப்பில் அங்கு கொண்டு செல்வதன் வழியாகத்தான். இன்னும் 2 ஆண்டுகளில் என்னுடைய குறைந்தது 6 படைப்புகள் அமெரிக்க பதிப்பகங்களால் வெளியிடப்படுகின்றன. அவற்றுக்கான ஒப்பந்தங்கள் ஆகியிருக்கின்றன. இந்த ஆண்டு ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ FSG என்ற உலகின் புகழ்மிக்க பதிப்பகத்தால் வெளியிடப்படுகிறது. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ் இலக்கியத்தை அங்கே கொண்டு நிறுத்துவது என்பதுதான் எங்களுடைய கனவாக இருக்கிறது. ஒரு பெரிய கனவு தான். பல கோடி ரூபாய்கள் செலவில் நடத்தப்பட வேண்டிய ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதுதான் அடுத்த கனவு. ஒவ்வொரு முறையும் இங்கே அசாத்தியம் என்று சொல்லப்படும் ஒரு கனவை முன்வைப்பதும், நண்பர்களை இணைத்துக் கொண்டு அதை நோக்கி சென்று அதை கடந்து செல்வதுதான் எங்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. இந்த அரங்கிலும் பெருமிதத்துடன் அந்த நிகழ்வை அறிவிக்கிறேன். நண்பர்களே, இந்த விஷ்ணுபுரம் விழாவே ஒவ்வொரு ஆண்டும் சிறு சிறு முன்னேற்றங்களோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மிக சிறப்பாக ஒரு நிகழ்வு நடந்தது. நேற்று இங்கே 2 சிறு நாடகங்கள் அரங்கேற்றின. வழக்கமான நாடகங்கள் அல்ல, சபா நாடகங்கள் என்று சொல்லக்கூடிய வசன நாடகங்கள் அல்ல, அல்லது பரிசோதனை நாடகங்கள் என்று பேரில் சொல்லக்கூடிய ஒரு வகையான அபத்த கூத்துகளும் அல்ல. இலக்கிய வாசகன் நுண்ணுணர்வுடன் ரசிக்கத்தக்க ஒரு வகையான சுதந்திர நாடகங்கள் அவை. அநேகமாக தமிழுக்கு புது முயற்சிகள், மிகப்பெரிய வகையில் அவை வரவேற்பை பெற்றன. பலர் ஒரு பெரிய அனுபவம் என்று நேற்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு தொடக்கம். இனி எங்களுடைய விழாக்களில் அனைத்திலுமே நாடகம் ஏதாவது வகையில் இருந்து கொண்டிருக்கும் என்று மெய்க்களம் என்ற கோவை சார்ந்த அமைப்பின் சார்பிலே நண்பர் நரேன், சுஷில்குமார் உட்பட அவருடைய நண்பர்கள் சேர்ந்து அமைத்த அந்த நாடகம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் நிறைவை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மேடையிலே இந்த விழாவை ஒட்டி நான் பேசும் வரிகளிலே மிகுந்த தன்னடக்கத்துடன் இதிலுடைய என்னுடைய குறைவான பங்களிப்பை சொல்வது என்னுடைய வழக்கம். நண்பர்களே, பெரும்பாலும் கனவுகளை முன்வைப்பது தவிர இதில் ஒருங்கிணைப்பது, நிகழ்த்துவது என்ற அளவில் என்னுடைய பங்களிப்பு என்பது எதுவுமே கிடையாது. இந்த விஷ்ணுபுரம் விழா நண்பர் செந்தில்குமார் அவளுடைய ஒருங்கிணைப்பில், நண்பர் ராம்குமார் உட்பட மீனாம்பிகை என பல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நடந்து வருகிறது. இதனுடைய உணவு மற்றும் இந்த அரங்க அமைப்பு அனைத்துமே என்னுடைய பிரியத்திற்குரிய இளவல் விஜய் சூரியன் அவர்கள் நடத்தப்படுகிறது. இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த மேடையிலே மனமாற தழுவி நன்றி சொல்கிறேன். ஒரு விருது ஒரு 15 ஆண்டுகள் அளிக்கப்படும் போது அது ஒரு கேனன் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு மூலநூல் தொகையை உருவாக்குகிறது. த யூரோப்பியன் கேனன், த அமெரிக்கன் கேனன் என்று சொல்லப்படுவது போல தமிழிலே ஒரு மூலநூல் தொகை, முக்கியமான படைப்பாளிகளின் ஒரு பட்டியலை இது உருவாக்கி கொண்டே வருகிறது. கானாசு ஒரு பட்டியலை போட்டே நவீன தமிழ் இலக்கியத்தை உருவாக்கியது போல இந்த 15 ஆண்டுகளில் யாரெல்லாம் விருது பெற்றார்கள் என்பதன் வழியாக ஒட்டுமொத்தமான ஒரு இதுதான் தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான பகுதி, கிரீம் என்று ஒரு அடையாளம் காட்டல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த கேனன் என்ற மூலநூல் தொகையை உருவாக்கக்கூடிய படைப்பாளிகளும் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேனன் என்ற கருத்தை மறுதளிக்கக்கூடிய, தலைகீழாக்கக்கூடிய, கேலி செய்யக்கூடிய படைப்பாளிகளும் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களும் முனைத்துக் கொண்டுதான் நவீன தமிழ் இலக்கியத்துடைய இந்த கேனன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி 2வது வகையை சார்ந்த ஒரு படைப்பாளி என்று முருகன் அவர்களை சொல்லலாம். முருகனை பற்றி சொல்ல தொடங்கும் போது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. நான் அவரை பற்றி என் கட்டுரையை எழுதுகிறேன். என்னுடைய இணையதளத்தில் ஏதோ ஒரு பித்தானை தவறாக அழித்து விட்டு அது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் தெரியுது. ஆனால் கட்டுரை நைட் முருகன் என்று இருக்கு.
அப்போ என்னடா இது யாரு அப்படின்னு பார்த்தா அது இரா முருகனா, அது கூகுள் அப்படி மொழிபெயர்த்திருக்கு, நைட் முருகன் என்று. நண்பர்களே, இப்போ சாட் ஜிபிடி யுகம். சாட் ஜிபிடியை பற்றி பலருக்கு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற எண்ணம் இருக்கிறது. அவர்களுடைய மிகப்பெரிய வணிக தந்திரம் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது தான். அது ஒரு பெரிய சூஷ்மா. அது அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களெல்லாம் அவர்களை பாராட்டினா அது ஒரு பிளேகியாரிசம் சாஃப்ட்வேர் மட்டும்தான். தகவல் திருட்டு தொழில்நுட்பம் மட்டும்தான். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல்களை திருடி தொகுத்து மறுபடி கொடுக்கக்கூடியதான். ஏற்கனவே என்ன இருக்கோ அதை தான் அது கொடுக்கும். 2, ஏற்கனவே என்ன இருக்குல்ல ஸ்டாண்டர்டைஸ்டா எப்படி தொகுக்கணுமோ அப்படிதான் தொகுக்கும். அதாவது ஒன்று இருக்கக்கூடிய தகவல்களை தொகுக்கும், இன்னொன்று அதுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கு, அதை தான் தொகுக்கும். ஆகவே அது ஒரு வகையான பொது புரிதலை தான் உங்களுக்கு அளிக்கும். அறிவு அதுக்கு கிடையாது. அதுக்கு இருக்கிறது ஒரு சராசரி புத்தி என்று சொல்லலாம். அந்த டிரான்ஸ்லேஷன் போல தான் நம்முடைய வரலாற்று பிரஜை என்பது. நம்ம ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடியது மொத்த தமிழர்களுடைய சராசரி புத்திக்கு என்ன தேவையோ அதை இங்கே கண்ணுக்கு தெரியா இருக்கக்கூடிய ஒரு சாட் ஜிபிடி தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக் டேட்டாவை தான் நம்ம வரலாறு என்று சொல்கிறோம். அதை வச்சுக்கிட்டு தான் தமிழண்டா இந்துடா அப்படிங்கிற பெருமை, அந்த பெருமிதங்கள் எல்லாத்தையும் நம்ம அடைகிறோம். இந்த பெருமிதங்களை இந்த வரலாறுங்கிற ஒரு மாபெரும் சாட் ஜிபிடியை தலைகீழாக்கம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாளியைத்தான் நான் இரா முருகன் அவர்களை பார்க்கிறேன். நண்பர்களே, நான் அமெரிக்கா மேல ஒரு சின்ன பற்று எனக்கு உண்டு. அதனுடைய முக்கியமான காரணம் என்பது அமெரிக்கா என்கிற கல்ச்சர் அதுக்குள்ளேயே அதை மறுதளிக்கக்கூடிய, அதை கேலி செய்யக்கூடிய, தலைகீழாக்கக்கூடிய ஒரு அம்சத்தை எப்போதுமே பேடிக்கொண்டிருக்கிற என்பதுதான். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் வாங்கின ஒரு புத்தகம் த கோட்ஸ் அண்ட் ஜோக்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட்ஸ்ங்கிற ஒரு புத்தகம். அமெரிக்க ஜனாதிபதிகள் வெவ்வேறு தருணங்களில் பேசியவற்றினுடைய தொகுப்பு. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபன், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தலைகீழாக்கம் அதுதான். இப்போ ரொனால்ட் ரீகனை பற்றி அதில் ஒரு ஜோக் இருக்கு. ரீகன் பெரும்பாலான உயர்நிலை ஆலோசனை கூட்டங்களில் ஆழ்ந்து தூங்குவது வழக்கம். அப்போ வெளியே வரும்போது ஒருத்தர் கேட்குறா, மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்கள் உயர்நிலை கூட்டங்களில் தூங்குறதாக சொல்லப்படுகிறது. ஒன்று அவர் வயசானவர் இல்லையா, சன்னி, ஐ நோ ஹார்ட் ஒர்க் ஒன்ட் கில் பட் ஒய் ரிஸ்க் அப்படின்னு. இதுதான் எனக்கு தெரியும். அது ஹார்ட் ஒர்க் ஒன்ட் கில்ங்கிற ஒரு பழமொழி. கடின உழைப்பால் யாரும் சாரதில்லை, சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். இந்த தன்மை ஒரு பிரசிடென்ட் ஒரு உயர்நிலை ஆலோசனை குழுவில் வெளியே வரும்போது ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல முடிகிற ஒரு சாத்தியம் இருக்குல்ல, அதுதான் அமெரிக்காவுடைய ஒரு ஃபன் என்பது. அந்த அம்சம் நம்முடைய பண்பாட்டில் கிடையாது. இப்படி ஒரு பிரசிடென்ட் சொன்னாலும் ஒருவேளை அவர் எலெக்ஷனில் தோத்து போயிடுவார். அவங்க ஒரு டெம்ப்ளேட் தான் சொல்லணும், ஒரு உணர்ச்சிகரமான, ஒரு எல்லாரையும் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடக்கூடிய ஒரு பொய்யை அவர் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ரொம்ப சம்பிரதாயமான மக்கள். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் வாங்க 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 வாங்கன்னு 50 முறை சொல்லக்கூடியவங்க. அந்த பண்பாட்டு ஒரு பொது வெளியே இருக்கக்கூடிய ஒரு எழுத்து சமீப காலமாக கடந்த 20 ஆண்டுகளில் தமிழில் உருவாக்கி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த உலகத்தை தான் முருகன் எழுதிட்டு இருக்கிறார். இந்த முருகனுடைய உலகத்தை பற்றி நிறைய அநேகமாக 2 நாட்களில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். என்னுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு விருது அறிவிக்கப்படும் போது அது ஏன் கொடுக்குறோன்னு முதல்ல எழுதுறேன், அப்புறம் வாசல் கடிதங்கள் வருது, அப்புறம் கட்டுரைகள் வருது, அப்புறம் நானே ஒரு பெரிய கட்டுரை எழுதுறேன். இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இந்த விழாவில் அவரை பற்றி மறுபடியும் பேசணும். ஆகவே நிறைய பேசிட்டோம். திருப்பியும் அவருடைய உலகத்தை சுருக்கமாக சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று, அவருடைய உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கிறது சாமானியர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி, ஒரு அபத்தம். இவங்க எப்படி ஹிஸ்டரியை பார்க்குறாங்க? இப்போ ஃபேஸ்புக் வந்தது பிறகு நமக்கு யாருக்கு அது புதியதல்ல. ஏன்னா ஃபேஸ்புக்கில் அதுதான் இருக்குது. ஃபேஸ்புக்கில் போய் வரலாறு பார்த்தீங்கன்னாலே இந்த விஷயத்தை பார்க்க முடியும். ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. நமக்கு டீ கடைகளில் காதை திறந்து வச்சாதான் இந்த வரலாறு தெரியும் நமக்கு. இப்போ இதில் ஒருடைய நாவலில் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். அதாவது சைனா வார் நடந்துட்டு இருக்கு, பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருக்கு. சாஸ்திரி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். அப்போ 2 வயசானவங்க, 2 கிழவர்கள் டெல்லியில், 2 பிராமண கிழவர்கள் ஒரு திண்ணையில் உட்காந்து அரசியல் பேசுகிறாங்க. அப்போ அவங்க 2 கலந்து பேசுகிறாங்க. அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத வைத்தியர்
மூக்கில் விடுறதுக்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு தைலம், தேங்காய் எண்ணெய் தான், அது வேற ஸ்பெஷல் மருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, காய்ச்சின தேங்காய் எண்ணெய் தான். இதை உடம்பு முழுக்க போட்டுக்கிட்டா பலவேத வியாதிகள் சரியாகும், ஹெர்னியா சரியாகும், அப்புறம் மூல நோகத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு இந்த 2 கிழவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இவங்க சாஸ்திரி வார் நடக்குது, அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ தாஷ்கண்டுக்கு சாஸ்திரி போகிறாங்க. அந்த உரையாடல் இப்படி வருது, இப்படி போகிறானே, அவன் போகும்போது இந்த ஆளுடைய பொண்ணை வச்சுட்டு போகும் போல இருக்க இந்திரா காந்தியை, அவன் திட்டுறாங்க இந்திரா காந்தியை, வச்சுட்டு போகும் போல இருக்க. அப்போ ஒருத்தனுக்கு சந்தேகம், சாஸ்திரிக்கு ஹெர்னியா இருக்குமோ, அதனால தான் அவர் இவ்வளோ சூடாக இருக்கிறாரா அப்படின்னு. அப்புறம் உள்ளே இருந்து கூப்பிட்டு அவர் ஹெர்னியா இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு ஹிஸ்டரி அப்படியே படி இறங்கி சாஸ்திரிக்கு ஹெர்னியா உண்மையில உண்டா, இந்த இடத்துல விவாதம் போகுது. இப்படி தான் எல்லா காலகட்டத்திலையும் வரலாறுகள் பேசப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க, ஒரு நாவல் கர்நாடகத்துடைய மொத்த வரலாற்றை தீர்மானித்த ஒரு காலகட்டம், மிளகு ராணி என்று சொல்லப்படக்கூடிய ராணியுடைய ஆட்சி காலம். அந்த பின்னணியில இந்த நல்ல மிளகுக்கான வார்ஃபேர்ஸ் எப்படி நடந்துன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரு நாவலை ஒரு ஆசிரியர் எழுத ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த நாவல் எப்படி இருக்கு, எப்படி தொடங்கும்? சினிமாலாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், வாரில் ஆரம்பிக்கும். ஆதித்த கரிகாலன் வெள்ள குதிரையில் அப்படி வர்ற மாதிரி ஆரம்பிக்கும், அப்படிதான் நம்ம கற்பனை பண்ணுவோம். ஆனா மிளகு ராணி காலையில் எந்திரிச்சு, வயசான பாட்டி அது கண்ணாடியில் பார்க்குறா. அப்போ ரொம்ப ஒரி முடியலை நினைச்சு போனதை பற்றி தான். ஃபுல் போர்டு அந்த அம்மாவுடைய லைஃப். திருப்பி ஒரே விஷயத்தை முடிவெடுக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் வளவளன்னு பேசுறானுங்க. கிட்டத்தட்ட மொத்த வரலாற்றையுமே அந்த அம்மா எக்ஸ்ட்ரீம்லி போர்டா இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாத இருக்கிறனாலையும் அந்த ஹிஸ்டரி நடக்குது. யோசித்து பார்த்தா உண்மையில வரலாறு அப்படிதான் நடக்கும். நம்முடைய அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்த்தீங்கன்னா உண்மையில பாதி விஷயங்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம தான் இருக்கும். நமக்கே தெரியும், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநாவில் 15 நிமிஷம் உரைக்கு பதிலாக 40 நிமிஷம் உரையாற்றினார். ஏன்னா அவருடைய செக்ரட்டரி 1+2 வச்சு அடித்த காப்பியை கையில் கொடுத்துட்டார். இது நடந்த விஷயம். இப்படிதான் வரலாறு போயிட்டு இருக்கு. இப்போ அண்மையில தான் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இறந்து போனார், உங்களுக்கு எல்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆக இந்த மாதிரியான வரலாற்றுக்குள்ள இப்படிதான் இந்த அபத்தம் நடந்துட்டு இருக்கும். இப்படிதான் இந்த நான்சென்ஸ் ஓடுங்கிறது ஒரு கிரியேட் ரைட்டருடைய கற்பனை. உண்மையில ஒரு பெரிய விஷயத்த அந்த அரண்மனை இருக்கக்கூடிய சமையல்காரன் பார்வையில் எழுதினாலே டோட்டலா நான்சென்ஸ் ஆயிடும். இந்த சாமானியர்களுடைய பார்வை வழியாக ஒட்டுமொத்த வரலாற்றில் சொல்லும் போது வரக்கூடிய ஒரு தொடர் நான்சென்ஸ், ஒரு அபத்தம் உருவாக்கிட்டே இருக்கு. ஆனா எல்லாமே பைத்தாரத்தனமாவும் இருக்கு, சரியாவும் இருக்கு. உண்மையில பார்க்கும்போது இப்படிதான் இருக்குன்னு தோணுது. ஏதாவது அரசாங்க வேலையில் இருந்தவங்களுக்கு தெரியும், வேற எப்படியும் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு அதிகாரியை தெரிஞ்சாலே தெரியும் இப்படிதான் இதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது தொடர்ந்து இவருக்கு மொழி விளையாட்டுகள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த மொழி விளையாட்டு என்பது அடுக்குமொழி அதல்ல, ஜனங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ், அது காது கொடுத்து கேட்கறதுல வரக்கூடிய ஃபன். எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு நாள் பாரதிபுரம் ஜங்ஷன் வழியா பார்த்தா அன்னைக்கு சிரிக்கிறதுக்கான ஒரு லைன் கிடைக்காம இருக்காது, நிறைய எழுதியிருப்பேன். அந்த வகையான காதை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வரி, அதுவும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல கிடையாது, போற வழியில இருக்கும். அது நீங்க நம்மள மாதிரி ஒரு ரீடர் படிக்கும்போது தான் அது சிரிக்கிறதுக்கான விஷயம் தெரியும். உதாரணமா ஒரு பையன் காலேஜுக்கு போறான், அவனுடைய பேரு சொல்றது அழ அழ வள்ளியப்பா, ஒரு நகரத்தார் ஆள். அவரு அழகேசன் மகன் அழகாபுரி அப்படி வருது. அப்ப அவர் சொல்ற அழ 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 நான் கல்லூரிக்கு போனேன் அப்படிங்கிறார். அழ அழ படித்த படிப்பு அது. இந்த வரி ஒரு வரியில நகரத்தார் வைக்கக்கூடிய அந்த பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு பண் வந்துட்டு போகுது. இது மாதிரியான ஒரு ஆயிரக்கணக்கான வரிகளாலானது ஒரு படைப்புல. அது எல்லா லைன்லயுமே ஏதோ ஒரு வகையில இவர் பண்ணக்கூடிய அந்த பண் இருந்துகிட்டே இருக்கு. இது ரெண்டாவது அம்சம். அந்த சாமானியருடைய உலகம், அதுல ஆசிரியர் உருவாக்கக்கூடிய இந்த வார்த்தை விளையாட்டுகளுடைய ஒரு உலகம். அப்புறம் இன்னொன்னு கான்வர்சேஷன் வழியாக வருது. அதாவது குறைந்தது 4 வகையான உரையாடல் மொழிகளை உருவாக்குறார். ஒன்று பாலக்காட்டு மலையாள தமிழ், இன்னொன்று சிவகங்கை அந்த உலகம், ஐயர்களுடைய உலகம், சென்னை லாங்குவேஜ், அப்புறம் பாண்டிச்சேரி லாங்குவேஜ். இவங்க பேச்சு மொழிகள் இருக்கக்கூடிய உலகம். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான ஜோக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு
ஆள் இன்னொரு ஊருக்கு போய் பேசினாலே அந்த ஜோக் இயல்பாக வரும். இப்போ ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறேனே, பாலக்காடு ஐயர் மாமி வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து அவங்க ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. எழுத்தாப்பில் திண்ணையில் ஒரு கிழவர், அவர் வந்து பெரியவர், இரவு முழுக்க இருமிட்டே இருக்கார். காலையில் மாமி அந்த கிழவருடைய மனைவி கிட்ட பயங்கர அனுதாபமாக சொல்கிறாங்க, ஒரு நல்ல டாக்டரை கூப்பிட்டு காட்டக்கூடாதோ, ராத்திரி முழுக்க குறைச்சுட்டே இருந்தாரே அப்படின்னு. அவ்வளோதான், மாமி மறுநாளைக்கு திரும்பி பாலக்காடு வர வேண்டியிருந்தது. அவங்க ரொம்ப சின்சியராக கேட்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு 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 ப்ராக்டிக்கல் ஃபன், இது மாதிரி நூற்றுக்கணக்கான தருணங்களை இவருடைய புனை உலகத்திலிருந்து எடுத்து கொடுக்க முடியும். அடுத்தது வந்து இந்த பவர், அதிகாரம் உருவாக்கக்கூடிய ஒரு இது, அது சப்வர்சி தான். இவர் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில், ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்த ஒருத்தருக்கு இது எப்படி நடக்கும்னு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு கிளப் டிஸ்கஷன் எப்படி நடக்கும்னு தெரியும், ஒரு ஹை லெவல் மீட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியும். அதில் என்னென்ன நான்சென்ஸ் இருக்கும், என்னென்ன அபத்தங்கள் தமாஷ் இருக்குது, அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமாக இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் பற்றின புத்தகத்தை சொன்னேன். அதில் இது நான் அலுவலகத்தில் இருந்தாலும் எனக்கு அந்த ஜோக் ரொம்ப பிடிக்கும். ஒரு செக்ரட்டரி வந்து ரொம்ப டீட்டெயிலான நோட்ஸ் எழுதுகிறார், ரொம்ப ஆர்னமெண்டலான லாங்குவேஜில் பல பக்கங்களுக்கு நோட்ஸ் வந்து ஃபைலில் எழுதுகிறார். எதையுமே லிண்டன் ஜான்சன் படிக்கிறது கிடையாது. கீழே ஒரு கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கார். அப்போ நிறைய பாருன்னு அவர் பொறுமை இழந்து பிரசிடெண்ட்டை சொல்கிறார், மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்கள் என்னோட நோட்ஸை படிக்கிறதே இல்லை. நான் அவர் சொல்கிறாரு, சொன்னி, நோட்ஸ் ஆன் ஃபைல்ஸ் ஆர் லைக் பிஸ்ஸிங் யுவர் ஓன் பேண்ட், யூ ஒன்லி ஃபீல் தி ஹீட் அப்படிங்கிறாரு. நோட்ஸில் எழுதாது பேண்ட்டுக்குள்ளே ஒன்று கிடைக்கிற மாதிரி, உனக்கு மட்டும்தான் அது சூடு, மற்ற வெளியே தெரியாது. இந்த வகையான ஜோக்ஸ் வந்து நான் அலுவலகத்தில் இருக்கும்போது நிறைய பார்த்துருக்கேன். அதாவது ஒரு அதிகாரி விவாதம் முடிந்த பிறகு கீழே இருக்கக்கூடிய அதிகாரியை கூப்பிட்டு, வடையெல்லாம் ஆற வச்சு கொண்டு வந்துட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சூடாக இருக்கணும் வடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கடுப்பாயிட்டார். இவர் போய், நீங்கள் ஓரலாக எனக்கு ஆணையிட்ட பிரகாரம் நான் இனிமேல் வடையை சூடாக தான் கொண்டு வருவேன் என்று உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் அவருக்கு எழுதுறாரு. அதோட சிசி போட்டு மேலதிகாரி எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கீழே உள்ள அத்தனை பேருக்கும் இனிமே சூடாக தான் வடை கொடுக்கணும் அப்படின்னு லெட்டர் அனுப்பி அதுக்கு சிசி அதுக்கு மேலே உள்ள ஆளுக்கு அனுப்புறாரு. ஒரு மாதம் கடைசியில் அழுதுட்டு இருந்தாள், ஏப்பா பணப்பாக்கில் வடக்கு சூடாக இருக்குன்னு சொன்னேயா, அதுக்காக ஒரு மாதம் இவ்வளவு பெரிய லெட்டர்ஸ். இந்த அபத்தம் இவருடைய உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சீன் வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ரேண்டமாக சொல்லக்கூடியது, சும்மா எடுத்து வரக்கூடிய காட்சிகள். மேலதிகாரி வந்து கூட்ட அனுப்பி லோன் கொடுக்கறத பற்றி பேங்கில் பேசி அதை பற்றி இவர் ரிப்போர்ட் கொடுக்குறார். ஆனால் கடைசியில் அவர் சொல்லி வந்து, நான் இப்போ அங்கே அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தேன்ல, அந்த ஹோட்டலில் தங்கினேன்ல, ஆமாம், அதாவது நல்ல டாண்டக்ஸ் ஜட்டி ஒன்று அங்கே காயப்போட்டையா, அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு லைன் இருக்கு, கல் மாதிரி ஜட்டி அப்படிங்கிறாரு. இவருக்கு வந்து அந்த வருஷம் என்ன, ஜட்டி கல் மாதிரி எப்படி ஆகும் அப்படிங்கிற உணர்வோட இவர் திரும்பி வர்றார். இப்போ இது நடக்குமா அப்படின்னு பார்த்தா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அந்த உலகத்துடைய பண் வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இவர் உருவாக்கக்கூடிய ஒரு வேடிக்கை தலைகீழாக்கம் உருவாக்கக்கூடிய ஒரு படைப்புலக இது. நண்பர்களே, இலக்கியம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு வகையான சப்வர்ஷனை தான் கொடுத்துட்டு இருக்கு, அல்லது ஒரு தலைகீழாக்கத்தை கொடுத்துட்டு. எல்லா இலக்கியம் தான் கொடுக்குது. உதாரணமா ஒரு நல்ல ஒழுங்கிணை உள்ள ஒத்திசை உள்ள ஒரு கிளாசிக்கலான டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டா, ஒரு நாவல் எடுத்துக்கிட்டா கூட அதுவே ஒரு தலைகீழாக்கத்தான் கொடுக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா உண்மையில வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு உண்டா? கிடையாது. நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத சில ஆயிரம் நிகழ்வுகளை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லணும். அதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்கல் கனெக்டிவிட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு காலையில நீ கண்முழிச்சு எழுந்து இந்த வந்து உட்கார்ந்து நான் பேசுற வரைக்குமான நேரத்தை எடுத்து பார்த்தா எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத சில நிகழ்வுகளோட தொகுப்பு தான். ஹிஸ்டரின்னு எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான். அசோகர் காலத்துல இருந்து ராஜராஜ சோழன் வழியாக இங்க வரைக்கும் வரோம் நாம. இந்த வரலாற்று கடையில் ஏதாவது கனெக்டிவிட்டி உண்டா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு சம்பவத்துக்கு ஒரு தொடர்பும் கிடையாது. எது முக்கியம் இல்லைன்னு கூட கிடையாது.
ஏன் வந்து ஒரு விஷயத்தை முக்கியமாக நினைக்கிறோம், ஏன் முக்கியமாக நினைக்கல, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஒரு டிஸ்ஜாயிண்டான உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது. நமக்கு பயம் வருது. அப்போ நாம் இதை ஒரு ஒரு ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு ஒரு ஒத்திசைவான ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். நம்ம ஒருத்தர் வந்து ரயிலில் ஏறினோடனே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார் பார்த்தீங்களா. எனக்கு என்னுடைய பெரிய வேடிக்கையில் ஒன்று, ரயிலில் ஏறினோடனே ஒருத்தர் வாழ்க்கை சுருக்கதை சொல்லுவார். ஈபியில் வேலை பார்த்தேங்க, 35 வருஷம் சர்வீஸு, ரிட்டையர் ஆகிட்டேன், 2 பிள்ளைங்க, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கா, ஒரு பொண்ணு பிலாயில் இருக்குது, போயிட்டு இருக்கு வாழ்க்கை சுருக்கம். இந்த வாழ்க்கை சுருக்கத்தில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு இவர் தான் அந்த டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் முதல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க, ஒத்திசைவுள்ள ஒரு கதையை உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கணும். அந்த கதையில் தான் நீங்கள் வாழ முடியும், நிஜத்தில் வாழ முடியாது. அதே மாதிரி ஒரு நாடு இருக்குது, அது ஒரு ஒரு வரலாறை உருவாக்கணும். நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போது தமிழகத்துடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய மன்னன் யார் அப்படின்னு கேட்டால் ராஜராஜ சோழன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் மிக அதிகமான காலம் ஆட்சி செய்தவர், மிக அதிகமான போர்களில் வென்றவர், மிக அதிகமான கலை இலக்கியக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவர் 3ஆம் குலோத்துங்கன் தான். அப்போ ஏன் நம்ம ராஜராஜ சோழனை சொல்கிறோம்? கல்வெட்டில் அதிகமாக இருக்குது, இவரை விட கல்வெட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் அந்த காலத்தில் நீலகண்ட சாஸ்திரிக்கு இது நல்லா இருக்கே, ராஜராஜன், இது என்ன அவ்வளோதான். அப்போ அவர் எழுதியாச்சு, அப்புறம் நம்ம இதை மாற்ற முடியாது இனிமேல். நீலகண்ட சாஸ்திரிக்கு வந்து அந்த டைமில் குலோத்துங்கன் இன்னும் படமாக தான் இருக்கே அப்படி நினச்சிருந்தா இப்போ குலோத்துங்கன்னா பொன்னியின் செல்வன் இருக்காது. நம்ம குலோத்துங்க சோழன் வரலாறு தான் படமாக எடுத்து நீங்களாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி தான் நம்ம டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். அதுவே ஒரு சப்வர்ஷன் தான். இல்லாத ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமாக இல்லாத ஒரு உலகத்தில் இருந்து சம்பந்தமுள்ள, இணைவுள்ள, ஒத்திசைவுள்ள வரலாற்றை, வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்கிறோம். அந்த வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்கிறோம், அந்த வரலாற்றில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த வரலாற்றில் தான் நம்ம யூடியூப் வீடியோ போடுறோம். ஒரு பெரிய வரலாறு வச்சுருக்கோம், அதுக்குள்ளே ஒவ்வொரு பகுதியில் சேர்ந்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுட்ருப்போம். 2 வரலாறு எடுத்து வச்சுட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்ருப்போம். அப்போ இந்த வரலாறை ஒரு வகையான ஒரு ஒரு மூச்சு திணற வைக்கக்கூடிய ஒரு இரும்பு சட்டை, இது வந்து அதிகாரத்தை உருவாக்குது. இந்த வரலாறு வச்சு நீ சண்டை போடுற, இந்த வரலாறையும் அந்த வரலாறை வச்சு நான் சண்டை போடுறேன் என்று மாற்றக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அதுதான் இரா முருகன் போன்றவர்களுடைய வரலாற்று பார்வை. இந்த வரலாறு அபத்தமானது. ஏற்கனவே இருந்த ஒரு நான்சென்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு சென்ஸை நீ கிரியேட் பண்ணியிருக்க. இந்த சென்ஸ்லேருந்து மறுபடியும் நான் ஒரு நான்சென்ஸை கிரியேட் பண்ண போகிறேன். எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது எப்பவுமே தோணக்கூடியது என்ன, மலையாளத்தில் ஒரு படம் வந்தது, சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம். அந்த படம் வந்து இப்போது அந்த படம் யூடியூப்பில் இருக்குது. அந்த படம் வந்து அனுமார் அந்த இது பாலம் கட்டி சேது கட்டி போகக்கூடியது. அதில் பாறைகளையெல்லாம் எடுத்து கடலில் வீசி சண்டையெல்லாம் போட்டு பெரிய பெரிய பாறைகளாக தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த படமே சரியாக எடிட் பண்ணாதனால கொஞ்சம் பேன் பண்ண இடத்துல அந்த பாறையெல்லாம் தண்ணியில் மிதந்து போகிறத பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையில் பேன் பண்ணி வரும்போது கோட்டையில் கொத்தனா அந்த ஆசாரியோட துண்டு இப்படி போட்டிருக்கோம் பிளைவுட்டில். இதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி திடீர்னு இப்போ வரலாறை வச்சுக்கிட்டு திராவிட இயக்க ஆட்கள், தமிழ் இயக்க ஆட்கள், இந்துத்துவ ஆட்கள், இஸ்லாமித்துவ ஆட்கள் எல்லாரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஆளாளுக்கு கையில் இவ்வளோ பெரிய பாறாங்கல் வச்சுருக்காங்க. ஒரு மேஜிக் நிகழ்ந்து இந்த பாறாங்கல் எல்லாமே ஆளுக்கு ஒரு பலூனாக மாறிடுச்சுன்னா இது ஒட்டுமொத்த சண்டை எவ்வளோ நான்சென்ஸ் ஆகிடும். இப்படி ஒரு பலூனை ஆக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த வகையான எழுத்து என்று சொல்லலாம். இது இது ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது. எப்படி ஒரு கிளாசிக் டெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு லைஃப் கொடுக்கக்கூடிய ஆங்ஸ்ட் சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டியிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுதோ, அதுபோல இந்த வரலாறு கொடுக்கக்கூடிய ஆங்ஸைட்டியிலிருந்து, பதற்றத்திலிருந்து இந்த டெக்ஸ்ட் நமக்கு விடுதலை கொடுக்குது. எல்லா நல்ல படைப்பும் விடுதலையை நோக்கியது தான். அந்த ஒரு விடுதலையை உருவாக்கக்கூடிய, திடீர்னு வீட்டுக்கு உங்களை நுழைஞ்சு சட்டக்கட்டையெல்லாம் கழற்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்து. அந்த எழுத்தை எழுதிய இரா முருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயமோகன் சார். இந்த சமையல் கலைஞர்களில் இப்போது அடிக்கடி நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்ப்பதால் தெரியும், சமையல் கலைஞர்களில் 3 வகை உண்டு. முதல் வகை சாப்பாடை பற்றி
பேசுவார்கள் மிக அருமையாக. எனது நண்பர் ஒருவர் உண்டு, அவர் சாப்பாட்டை பற்றி மிக அருமையாக பேசுவார். அவர் மனைவியிடம் கேட்டால் இவருக்கு வெந்நீர் கூட வைக்க தெரியாது என்று சொல்லிவிடுவார். இன்னொரு வகை உண்டு, மிக அருமையாக சமைப்பார்கள், ஆனால் அவரிடத்தில் நீங்கள் சென்று எதையாவது ஒன்றை கேட்டால் அவருக்கு அதை விளக்க தெரியாது. மூன்றாவது வகை ஒன்று உண்டு, எவ்வளவு சுவையாக சமைக்க தெரியுமோ அவ்வளவு சுவையாக அந்த உணவை பற்றியும் பேச தெரிந்தவர்கள். ஒன்றை ஒரு கனவில் நிறுத்தி அதே கனவை செயலுக்குள்ளும் கொண்டு வர தெரிந்தவர்கள். எழுத்தாளர் திரு ஜெயமோகன் எழுத்தின் வழியாக ஒரு பெரும் கனவையும் செயல்பாட்டின் வழியாக இன்னொரு கனவை நனவாக்கும் இரு துறைகளிலும் சிறப்பாக இயங்குபவர். அவருக்கு மிக்க நன்றி.